அப்படியே முழு கனவே அப்படியே போடுறேன் தாத்தா. இதுதான் உணவு உறிஞ்சுக்குள்ளா. பேய் கனவா செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம் டு அந்த அறிவு வரு. ரைட்டப்பா. அப்பா. ஏய் என்னடா அவ்வளோ கடுசாரு. எப்படி கொண்டு பாருங்க. தாத்தா உரிக்கல மட்டும் போயிட்டு வர்றேன். தாத்தா நான் பார்த்துட்டேன் தாத்தா. இங்கே பாரு. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தோட்டமே அது. அது வாடகை எப்போதான் இருக்கடம். சொல்றேன் நன்றி நன்றி நன்றி. பேய் கனவா மீன், அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின கல்லுப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், மசாலாவில் ஊற வச்ச பேய் கனவா,
தெரியல. கருவேப்பிலை வாடகை எதுக்கு கம கம்மன்னு இருக்குதுப்பா. வேற லெவல் தக்கா. கனவா மீன் எப்படி சமைச்சாலும் அதோட சுவை வேற லெவலில் தான் இருக்கும். நம்ம அதிகமாக இன்றைக்கி மசாலா போடல. இஞ்சி பூண்டு, மஞ்சள் சாந்து, மிளகாய் சாந்து, கொஞ்சம் உப்பு, வேற லெவலு. அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவலு, வேற லெவலு. வச்சிடக்கூடாது, சாப்பிடணும் எல்லாத்தையும். என்னம்மா ஓகே?